கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்குவார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்குவார். இது ஒரு பெரிய வசனம். இந்த வசனத்தில் ஒரு பகுதியை மட்டும் நாம் எடுத்து இன்றைக்கி பார்க்குறோம். என்னென்னா, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்குவார். ஒரு மேய்ப்பன் அவனை நம்பி இருக்கிற ஆடுகளை வழி நடத்துகிற ஒரு விதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கிராமப்புறங்கள்லேயும் சரி மற்ற இடங்கள்லையும் சரி அதிகமான ஆட்டு மந்தைகளை நம்ம பார்க்க முடியும். ஏன் மாநகராட்சிக்குள்ளேயும் நகராட்சிக்குள்ளேயும் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய டவுனுக்குள்ளேயும் ஏன் ஆடுகள் மாடுகள் பண்ணையாக வளர்த்த முடியல சொல்லுங்கள்? வளர்க்க முடியாது. ஏன்னா இங்கே அதற்கான உணவுகள் கிடைக்காது, விலை கொடுத்து தான் வாங்கணும். ஆனால் கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா, வயல்வெளிகளிலும் ஏரிக்கரைகளிலும் ஆற்றங்கரைகளிலும் குளத்துக்கரைகளிலும் நிறைய மாடுகளையும் ஆடுகளையும் அந்த மேய்ப்பர்கள் ஓட்டிகிட்டு மேய்க்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அந்த ஆடுகள் பசியாக இருந்துடக்கூடாது. அப்போ இந்த ஆடுகளுக்கு எங்கே போனால் உணவு கிடைக்கும், எந்த இடத்துக்கு போனால் இந்த ஆடுகள் திருப்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்க முடியும், அது வயிறார சாப்பிட முடியும் அப்படிங்கிற அந்த தேடல் யாருக்குள்ளே இருக்குன்னா அந்த மேய்ப்பனுக்குள்ளே இருக்கும். ஏன்னா அந்த ஆடுகளெல்லாம் அந்த மேய்ப்பனை நம்பி இருக்கு. இப்போ அந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவான்னா, குளத்துக்கரையிலையும் சரி ஆத்தங்கரையிலையும் சரி எங்கெல்லாம் பசுமை தெரிகிறதோ அங்கெல்லாம் இந்த ஆடுகளை நடத்திட்டு போவான், மாடுகளை நடத்தி கூட்டிகிட்டு போவான். தினமும் காலையில் அந்த பட்டியை திறந்து பட்டியிலிருந்து இதையெல்லாம் ஓட்டிக்கிட்டு போய் அந்த பட்டியை பாதுகாப்பாக பூட்டி வச்சுட்டு மறுபடியும் இந்த ஆடுகளை எல்லாம் நடத்திட்டு அல்லது மாடுகளை கூட்டிகிட்டு போய் அந்த பசுமையான இடத்துல அவைகளை மேய்க்க செய்யும். அதற்கான உணவுகளை அந்த இடத்துல தேடி கண்டுபிடிச்சி அந்த ஆடுகளை, அப்புறம் சில காலங்களில் பார்த்திங்கன்னா அந்த இடம் வத்தி போயிடும், காஞ்சி போயிடும், வறண்டு போயிடும், அந்த இடத்துல உணவுகள் இருக்காது. அப்போ மறுபடியும் அவன் தேட ஆரம்பிப்பான், என்னென்னு வேறு எங்கே பசுமை தெரிகிறது அப்படின்னு தேடி பார்த்து அந்த பசுமையான இடத்துக்கு இந்த ஆடுகளை கூட்டிகிட்டு போவோம். மிருக ஜீவனுக்கு ஒரு மிருக ஜீவன் தன்னை நம்பி இருக்கிறது, அது பசியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல மேய்ப்பன் அந்த ஆடுகளுக்காக எவ்வளவு பாடுபடுறான் பார்த்தீங்களா? அதுபோல தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆடுகளாகிய உங்களையும் என்னையும், அதாவது நம்ம ஆடுனா உடனே ஆட்டுக்குட்டின்ற சொல்லிடக்கூடாது, ஆடுகளைப் போல எப்படி மேய்ப்பனை நம்பி இருக்கிறதோ அதுபோல நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அந்த அற்புதமான ஒரு தலைவரை, அந்த அற்புதமான ஒரு தெய்வத்தின் பிள்ளையை, அந்த அற்புதமான ஒரு வழி நடத்துபவரை நாம் பின் செல்லும்போது அவர் என்ன பண்ணுவார்? தினமும் நம்மளை வழி நடத்திட்டு போவார். அதிகாலையில் நம்மளை வழி நடத்திட்டு போவார். எங்கே போனால் இந்த பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கும், எங்கே போனால் இவனுக்கு சம்பாத்தியம் கிடைக்கும், எங்கே போனால் இவனுக்கு நல்லதொரு வாழ்க்கை அமையும், எங்கே போனால் இவன் தன்னை ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்துட முடியும் அப்படிங்கிற அந்த இடத்தை தேடி அங்கே நாம் செல்லும்படியாக கர்த்தர் நம்மை பயணிக்க செய்வார். அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்திரிச்சோன்னா நாம் ஜெபிக்கிறப்போ, ஆண்டவரே இந்த நாளை உங்களுடைய கரத்தில் கொடுத்துட்டேன், நீங்கள் என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லி நாம் ஜெபிக்கிறப்போ அந்த நாள் முழுவதும் கர்த்தர் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு பயணத்தை நல்ல வழி நடத்துதலை அன்றைக்கு கர்த்தர் நமக்கு அனுமதிப்பார். ஒரு அரசாங்கத்தில் வேலைக்கு போகிறவங்க அல்லது மற்ற ஒரு நிரந்தர வருமானம் இருக்கிறவங்க இவங்களெல்லாம் பாருங்கள், ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. ஆனாலுமே அவங்களுக்கு பிரச்சனைகள் வந்தாலுமே அந்த பிரச்சனையிலேருந்து ஜமாளிக்கக்கூடிய அந்த விதத்தை கர்த்தர் அவங்களுக்கு காண்பிப்பார். நித்தமும் அவர்களை நடத்துவர். வியாபாரிகள் பாருங்கள், எங்கே போனால் வியாபாரத்துக்கான பொருள் கிடைக்கும், அந்த பொருளை வாங்கிட்டு
எந்த பக்கம் போனால் அதை விற்க முடியும் அப்படிங்கிறத அவங்க தேடி அங்கே போய் விற்று அதில் வரக்கூடிய லாபத்தை சம்பாரிச்சிட்டு வந்து தன் குடும்பத்தை ஆசீர்வாதமாக அவங்க என்ன பண்ணுவாங்க, வாழ வைப்பாங்க. அப்போ இந்த ஞானத்தையும் இந்த தேடலையும் இந்த அறிவையும் யார் கொடுக்குறாங்கன்னா கர்த்தர் கொடுக்குறார். அப்போ நித்தம் ஒரே இடத்துக்கு போனால் வியாபாரம் நடந்துக்கிட்டே இருக்காது. பல இடங்களுக்கு போனால் தான் வியாபாரம் பண்ண முடியும். ஒரே இடத்துல நம்ம தேடுற பொருள் கிடைக்காது. பல இடத்துல போனால் தான் அந்த பொருள்கள் கிடைக்கும். ஒரே இடத்துல நமக்கு வேலை கிடைக்காது. பல இடத்துல அலைஞ்சால் தான் நமக்கு வேலை கிடைக்கும். அப்போ எந்த இடத்துல நமக்கு எது கிடைக்கும் என்று கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறாரோ அந்த இடத்தை நோக்கி நம்மை வழிநடத்துவது நம்முடைய ஆண்டவர். அப்போ ஒரு இடத்துல வறட்சி, ஒரு இடத்துல நடக்காது அப்படின்னா இன்னொரு இடத்துக்கு நம்மளை பயணிக்க செய்கிறவர் ஆண்டவர். அந்த ஞானத்தை கொடுக்கிறவர் ஆண்டவர். அதை தான் சொல்கிறார், நித்தமும் உன்னை நடத்தி தினமும் உன்னை வழி நடத்துவார். இந்த வழியில் போக சில நேரங்களில் நம்ம ரெகுலராக போயிட்டுருக்கிற வழியில் சில நேரங்களில் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, இந்த வழியில் நம்ம போக வேண்டாம், இன்றைக்கி வேறு வழியில் போகலாம் அப்படின்னு நம்முடைய இருதயத்தில் ஆவியானவர் பேசுவார். ஆனாலும் நம்ம அதை மீறி போவோம். அந்த போகிற வழியில் ஏதோ ஒரு தடை ஏற்பட்டு மறுபடியும் திரும்பி அந்த வழியில் நம்ம வேறு வழியில் போக வேண்டியது இருக்கும். அப்போ சொல்லுவோம், அப்பயும் என் மனசு சொல்லுச்சு, அப்பயும் என் மனசுக்குள்ளே தோணுச்சு இந்த வழியில் போக வேண்டான்னு அப்படிங்கிற அந்த அந்த வார்த்தையை அநேகர் சொல்கிறத நம்ம கேட்குறோம். அப்போ அது அவர்களுக்கு ஏற்படுகிறது அல்ல, அவர்களுக்குள்ளே இருந்து ஆவியானவர் பேசுகிற ஒரு வார்த்தை. அன்பானவர்களே, நித்தமும் நம்மை வழி நடத்துகிறவர். நம்ம கடவுளோட சமூகத்தில் கடவுளோட கரத்தில் நம்மை ஒப்புவிக்கிற போது தினமும் நம்மை வழி நடத்தி எந்த இடத்துல வறட்சி ஏற்படுகிறதோ அந்த இடத்திலிருந்து பசுமையான இடத்தை நோக்கி நம்மை பயணிக்க செய்து நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஆத்மாவையும் நம்முடைய சரீரத்தையும் திருப்தியாக்குகிற கர்த்தர். உணவுக்கும் சரி, உழைப்பிற்கும் சரி, பணியிலும் சரி, எல்லா விதத்திலும் நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய ஆத்மாவையும் திருப்தி ஆக்குகிற கர்த்தர். அன்பானவர்களே, இன்றைக்கும் கூட வறட்சியான பகுதியில் நாம் இருப்போமேயானால் கர்த்தர் நமக்கு பசுமையான இடத்துல நம்மை வழிநடத்தி நம்முடைய ஆத்மாக்களையும் நம்முடைய சரீரத்தையும் அவர் திருப்தியாக்க வல்லவராக இருக்கிறார். கண்டிப்பாக இன்றைக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி நம்மை திருப்தியாக்குவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் தினமும் நித்தமும் எங்களை வழி நடத்து வறட்சியான இடத்தை விட்டு பசுமையான இடத்தில் எப்படி ஒரு மேய்ப்பன் ஆடுகளை மேய்க்க விட்டு அதை திருப்தி ஆக்குகிறாரோ அதுபோல நீரும் எங்களை திருப்தி ஆக்குகிறீர் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் வறட்சி ஏற்படுகிற போது அந்த இடத்திலே நீர் பசுமையை காண்பித்து எங்களை நீர் வழி நடத்தி எங்கள் ஆன்மாவையும் எங்கள் சரீரத்தையும் நீர் திருப்தி ஆக்குகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உமது கிருபையும் உம்முடைய வழிநடத்துதலும் எங்களோடு கூட இருக்கட்டும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதா.